போனாரு? சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல. ஒரு காணும் இங்கதான் போறாரு. சாமி படத்துக்கு பின்னாடி 50 ரூபா வச்சிருந்தேன், பாத்தீங்களா? ஏத்தா முனியாண்டி வாங்கினா அவன் மகன் இங்கதான் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், வாங்கி தரேன். காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? போங்கப்பா. ஏய் முனியாண்டி மவனே, கையில ரூபா இருந்தா குறா. ஏத்தா அமுதா, என்ன போய் இந்த இருத்தா. காசு கேட்டதா? சரி சாப்பிடுவாங்கப்பா, நேரமா. சரி இரு. ஏத்தா வாத்தா, காசு வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ தருவீங்க? மழையும் பெய்யல, விவசாயமும் பண்ணல, ஒரு மாசம் பொறுங்கண்ணே. ஏமா ஏற்கனவே வாங்கி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 மாசம் பொறுங்கண்ணா எப்படி? நீ காசு வேணும், இல்லாட்டி இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏத்தா அமுதா விலைக்கையா? ஐயா நீ உள்ளதே இருக்கியா? வெளியே வாயா. நீ ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணே, எப்படியாவது புரட்டி கொடுத்துறேண்ணே. ஏயா வாங்கி 1 வருஷம் ஆச்சு, எப்படி நீ புரட்டி கொடுப்ப? அண்ணன்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். எப்படியாவது புரட்டி கொடுத்துறேண்ணே. 1 மணி நேரத்துல பணம் வேணுமியா? இருந்தா எப்படிப்பா? சட்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டோம்ல. அதவே நினைச்சிட்டு இருக்காதப்பா, இந்த ஒரு வாயாவது சாப்பிட்டு போப்பா. அப்பா சாப்பிட வாங்கப்பா. அதவே நினைச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? சட்டையை பிடிக்கிற அளவுக்கு அப்படியா? ஆப்பா நீ இன்னும் காலேஜ் போலையா? நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா காலேஜ் போவேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. என்னதான் எங்கள் அப்பா என்னை படிக்க விடாமல் ஆடு மாடாக படிக்க வச்சுட்டேன். நீயாவது போங்க சார், அப்பா உன்னை படிக்க வைக்கிறேன். நான் உன் கூட இருக்கேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. நீ சாப்பிட்டு பத்திரமா இருப்பா. தமதா சாப்பிட்டு போத்தா. சரிப்பா. ஏத்தா அமுதா, இல்லப்பா. நல்லா படித்தா. படிப்பு ஒன்று தான் நம்மளுக்கு நம்பிக்கை. நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படி. படிப்பு தான் தா, படிப்பு தான். படிப்பு ஒன்று தான், படிப்பு ஒன்று தான் தா.